நிகழ்வுகள் தொடர்கிறது. மாலையில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது பேசிய கேப்டன் விஜயகாந்த், சிவகங்கையில் சாலை வசதி இல்லாமலும் குடிநீர் வசதி இல்லாமலும் மக்கள் அவதிப்படுவதாக தெரிவித்தார். மணல் கொள்ளை அதிகரித்து விட்டதாக கூறிய கேப்டன், கிரானைட் குவாரியிலும் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழக மக்களின் நலன் கருதி கேப்டன் பேசிய கருத்துக்கள் இதோ. இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டமாக நான் வந்துகிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டமாக எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்த பிறந்த நாளைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அப்படிங்கும் பொழுது இப்படி பண்ணலாம் அப்படின்னு நல்ல விஷயமா இருக்கும் போதுதான் இது நான் வர்றது அவங்களுக்கு தெரியாது, அவங்களாக முயற்சி பண்ணி செய்யும் பொழுதுதான் நானே வரேன் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டமும் வரேன். சரி, இப்ப காரைக்குடியில எதற்காக நாம் சமையல் கலைஞர்களுக்கும் கட்டட கலைஞர் கொடுத்தனா, செட்டிநாடு சமையல்லாம் இந்தியா பூராம் இல்ல உலகம் பூராம், செட்டிநாடு சமையல்லாம் உலகம் பூராம். இன்னைக்கு நான் காலையில உட்காந்து சொன்னேன், செட்டிநாடு சமையல் எனக்கு வேணும் தான். நாங்க அப்பதான் என்னமோ இனிப்பு பால் பணியாரம் ஏதோ அப்பம் என்ன அப்ப ஏதோதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி கட்டட கலைஞர்னா செட்டிநாடு வீடு எங்கு பார்த்தாலும் அந்த வீடை பார்க்க வெளிநாடுல இருந்து வராங்க, காரைக்குடியில இருந்து வராங்க. ஆக அந்த அளவுக்கு மிக பிரசித்தி பெற்ற ஊர் தான் சிவகங்கை மாவட்டமான இந்த காரைக்குடி. சரி, காரைக்குடியை மாத்திரம் பேசுறீங்களே, சிவகங்கை மாவட்டம் கூட இருக்கு. சிவகங்கை என்பது என்ன? வெள்ளையர்களை விரட்டின சிவகங்கை சீமை படம் பார்த்தீங்களா? இன்னைக்கும் எனக்கு அந்த சிவகங்கை சீமை படம் ஞாபகத்துக்கு இருக்கும். இன்னைக்கும் அந்த பாடல்கள் எனக்கு சிவகங்கை சீமையில பி எஸ் சிவராபாட்ட அழுதுகிட்டு பேசும்போது எம் என் ராஜன் எல்லாமே அந்த வசனம் போகிட்டு என்னை பேசிக்கிட்டே இருந்தால் நேரம் போகாது, பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா மழை பெய்யுது, இத நான் மழை நினைஞ்சாலும் நான் பேசுவேன். ஏன்னா என் வழி என்னவோ அதுதான் என் மனைவிக்கும் என் தொண்டர்களுக்கும் அதே வழி. போகக்கூடாதுன்னா போக மாட்டோம். இங்க மேடையில் விட்டுருக்க, ஏன்னா என் தொண்டர்கள் அவங்களும் ஒண்ணுதான். இன்னைக்கு நகரம், ஒன்றியம், பேரூராட்சி, கிளைச்சல் அல்கன் இருக்கலாம். ஆனா எல்லாருமே ஒருத்தவங்க தான். வீட்டுக்கு வீடு வாசப்படி. என்னை பொறுத்தமட்டிலும் சும்மா தலைவர்கள் சில விஜயகாந்த் கூட தலைவர் சொல்லாம தவிர நான் அவர்களுக்கு அடிமை, அவர்கள் எனக்கு அடிமை. இதுதான் எங்க ரெண்டு பேருக்குள்ள பரஸ்பரம். நன்றா பாருங்க, ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் ஒவ்வொரு விதமாக செஞ்சிருக்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர சைக்கிள் கொடுத்திருக்கிறேன். விதவை தாய்மார்களுக்கு தையல் மிஷின் எல்லாமே அப்ப 25 லட்சம் ரூபாய், 30 லட்சம் ரூபாய், 25 லட்சம் ரூபாய் அப்படி கொடுத்திருக்கிறேன். கம்ப்யூட்டர் கிளாஸ் எல்லா மாவட்டம் நடத்துங்கன்னு சொன்னேன். அதே போல பெண்கள் இந்த நாட்டின் கண்கள்ங்கிற திட்டத்துக்காக எல்லாத்துக்கும் 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணேன். ஏன்னா கல்யாண வயசு வரும்போது அந்த பெண்கள், ஏன் பெண்களுக்காக பண்ணனா, கல்யாண வயசு வரும்போது உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஏன் அதை பண்ணேன்னா, சேலத்து பக்கத்தில் பெண் குழந்தைன்னு பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொண்டாங்க. அப்பவே ராஜ்யம் படத்துக்கு வரும்பொழுது அவர்களுக்கு எதிர்ப்பு தெரியுது. அந்த மாதிரி எண்ணம் யாரும் வரக்கூடாது. யாருக்கும் என்னால் முடிந்த இந்த உதவியை செய்கிறேன். ஏன், நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்பி வரட்டுங்கிற நல்ல எண்ணம் தான். ஆனா ஒரு சின்ன விஷயம், 7வது நாள என்னமோ எல்லாருமே இப்ப போட்டி போட்டுக்கிட்டு அதை பண்றேன் இதை பண்றேங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல சந்தோஷமான விஷயம். ஏன்னா மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. அதுதான் நான் இப்ப நேத்து இல்ல, கட்சி ஆரம்பிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் மக்களை தங்க தட்டுல வச்சு தாளாட்டுங்க, அதான் கெஞ்சினேன், காலில் விழுந்தேன், கதர்னேன், கத்துனேன். யாரும் கேட்கல. அமெரிக்கால மார்ட்டின் லூதர் கிங் ஒருத்தர் கருப்பர் என்ற மக்கள் இருந்தார். அவர் சொன்னார், என்றாவது ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் என் மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும். அதே மாதிரிதான் எப்பவும் சொல்றேன், இன்னைக்கும் என் மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னைக்கு ஆட்சிக்கு வருதோ அன்னைக்கு இந்த மக்களுக்கு விடுதலை விடுதலை இன்னைக்கு சொல்லலாம். இன்னைக்கு ஒரு டிவில சொல்லுவாங்க, இந்த வாரம் ஜெயலலிதாவின்
வழக்கு தொடரும் வாரம். ஜெயலலிதாவின் பத்திரிகை மீது வழக்கு தொடரும் வாரம். ஜெயலலிதாவின் அதாவது கட்சிக்காரர் வழக்கு தொடரும் வாரம். இன்னைக்கு நேற்று 2 நாளைக்கு மேல ஏன் மேல, இன்னைக்கு ஸ்டாலின் மேல என்ன? இன்னைக்கு அதே மாதிரிதான் அனந்தநாயகி பிஜேபியில இருக்க அவங்க மேல ஒரு கேஸ். ஆக இப்படித்தான் 50 கொஸ்டின் மேல கேட்டாங்க. எங்க நான் பார்த்தேன், எந்த பத்திரிகை எந்த டிவியில உட்கார்ந்து. ஆனா கேள்வி மேல் கேள்வி கேட்டாங்க. நாங்க நல்லது செஞ்சோம், தர்மம் செய்யறத தடுக்கிறாங்க மக்களை. ஏன்னா நல்லது செய்யறதுக்காக என் தொண்டர்கள் எல்லாம் போனேன். எங்க போனேன்? காரைக்குடி ஒரு ஸ்கூல்ல ஒரு பாலடைஞ்சு, அதாவது முதல் சோர், காம்பவுண்ட் சோர், முதல் சோர். அது இன்னைக்கு நாளைக்கு ஒழுகுமா தெரிஞ்சனால எல்லாத்தையும் சுத்தி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கருவேல செடி, கத்தாழை செடி எல்லாமே இருக்கு. ஆக எல்லாத்தையும் அத புல்டோசரை வச்சு, அதாவது ஜேசிபின்னு சொல்ற அந்த டோசரை வச்சு எடுத்துட்டு அந்த ஸ்கூல் ஃபுல்லா நாங்க மதிச்சவர் கட்டித்தரனுக்கு முடியாதுன்னாங்க. 2 நாளைக்கு மேல நாங்க ஆணவமாக சொல்ல 2 நாளைக்கு மேல பெர்மிஷன் கேட்டுதான் போனோம். ஆனா அதையே இன்னைக்கு அதிமுக செயல இருந்து ஐயா நாங்க என்ன பண்ணுவோம், எங்க அம்மா கிட்ட என்ன பண்ணுவோம், ஆகையினால தயவுசெய்து கட்டக்கூடாது. நான் சொல்றேன் கட்டக்கூடாதுன்னு சொல்றேன். தர்மம் பண்றவங்களை தடுத்தால் என்ன ஆகுங்கிற அதுதான் சொல்லுவேன். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். தர்மம் பண்ற உங்க காசா கேட்டோம், நாங்க பண்றோம், என் கட்சி தொண்டர்கள் பண்றாங்க. இங்க இந்த விஜயகாந்த் என்னைக்கு கட்சி தொண்டர்கிட்ட காசு வாங்கிய கட்சி நடத்தினேன். சரி, என்னுடைய தொண்டர்கள் நோட்டை நீட்டி என் தலைவர் வரார், இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்லி இருக்காருன்னு சொல்லி யாருகிட்டயாவது காசு கேட்டாங்களா? அந்த மாதிரி தொண்டர்கள் எந்த கட்சியிலும் பார்க்க முடியாது. தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சியில மட்டும்தான் பார்க்க முடியும் மக்களை. அப்படிப்பட்ட தொண்டர்கள் என் பக்கம் இருக்கா. அது பிடிக்கல, அது பிடிக்காம தான் புதறாங்க, போராடுறாங்க. நேத்து கூட பாத்தீங்கன்னா இளைஞர் பாசறை, பெண்கள் பாசறை சொல்லிட்டு இலவசத்தை அள்ளி விடுறாங்க. நான் என்ன சொல்றேன், போன வருஷம் எங்க என்னாச்சு, உங்க பிறந்தநாள் என்னாச்சு? மக்களுக்காக செய்யுங்களே. மக்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் எப்போ வருது? வரலையே. விஜயகாந்துக்கு நிறைய எதையாவது மாத்தி மாத்தி இப்ப சொன்னேன், எதை எதை பண்ணேன், எந்தெந்த ஒவ்வொரு வருஷம் பண்ணேன். அதே மாதிரி இந்த வருஷம் ஏதாவது 30 நாள் இன்னைக்கு என்ன தேதி 8 வந்திருக்கிறேன். இன்னும் 22 நாள், 21, 23 நாளும் சுத்தணும். சுத்த போறேன், பயப்பட மாட்டேன். மக்களுக்கு நல்லது நடந்தால் அந்த நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தால் அது மக்களுக்காக வாழ்ந்தால்னா இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறேன். சரி, இன்னைக்கு ஸ்கூல்ல பிள்ளைகளை கேட்கிறேன், மனைவியும் கூட அனுப்புறேன், என்ன பண்ணீங்கன்னு. ஸ்கூல்ல என் மனைவியும் பாக்குறேன். ஏத்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல்ல என் கட்சி தொண்டர்கள்லாம் ஜேசிபியை வச்சுக்கிட்டு, அதாவது எங்கு பார்த்தாலும் காய்ச்சல் பரவுது, நோய் பரவுது அப்படிங்கறதுனால சாக்கடை தண்ணி பைப்பு போட்டு நாங்க சாக்கடை தண்ணியை வெளியிடுறோம். எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு போயிருக்கு தண்ணிகள். சுத்தம் எடுக்கிற ஹாஸ்பிட்டல்னா ஹாஸ்பிட்டல் வச்சு பூட்டு போடுறாங்க. ஏன் பூட்டு போடுறீங்க? யாருக்காக பண்ணுத? மக்களுக்காக தானே பண்றோம். உங்க வீட்டுக்கு உங்க குடும்பத்தாளுக்கா பண்றோம். லஞ்சம் லாவண்யம் பெருக்கெடுத்து ஓடுற இந்த நாட்டில் உங்களுக்காக பண்றோம், மக்களுக்காக பண்றோம். தயவுசெய்து தர்மம் பண்ணால் பாவம், அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. ஆகையினால நீங்க நல்லது பண்ண ஆஸ்பத்திரிக்கு தான் நான் போராடினேன், அதை கூட தடுக்கிறேன். நீங்க நல்லது பண்ணுங்களேன். இன்னைக்கு அள்ளி விடுறீங்களே 750 கோடி, இன்னைக்கு 750 கோடி, 450 கோடி, 150 கோடி வாயில சொன்னா பார்த்தாது கொடுங்க. என்னைக்கு வர இப்பொழுதே சொன்னீங்க அறிக்கைகள் சட்டசபையில பேசினதான். இப்ப நீங்க ஜிஓ அப்படின்னு கவர்மெண்ட் ஆர்டர் என்னைக்கு வருது, என்னைக்கு சேருது? எத்தனை நான் பார்த்துட்டேன். என் அனுபவத்தில் 2வது தடவை எம்எல்ஏ போட 5 வருஷம் யார் யார் என்ன பண்ண, இந்த 5 வருஷம் இவங்க என்ன பண்றாங்க, 5 வருஷம் ஆரம்பத்தில் என்னென்ன நடக்குதுங்கிறத பார்த்து. ஏன்னா 30 நாளும் அவங்க சொல்றாங்க, ஏற்கனவே ஆகஸ்ட் எங்களுக்கு 1 மாசம் இந்த பிறந்த நாளும் சரி, செப்டம்பர் 14 கட்சியை வச்சு நாங்க கொண்டாடுவோம். இருந்தாலும் முன்னாடி கொண்டாடுறோம், எங்களுக்கு சந்தோஷம். நீங்க எல்லாம் நான் சொன்னேன், எங்க மாவட்டத்துக்கு உங்க மாவட்டம் எங்க எல்லா மாவட்டத்துக்கும் வருகிறேன் அப்படின்னு. எல்லாரும் ஒண்ணுதான், எல்லா மாவட்டத்துக்கும் வந்து
எல்லாருக்கும் இருக்கு. அது மாதிரி இந்த பொருள்கள்லாம் வாங்குறதுக்கு என்ன கஷ்டங்கிற யாருக்கும் தெரியாது. இப்ப நான் சும்மா சாம்பிளுக்கு ஒரு 10 உங்க கையில கூட அவங்க வச்சிருக்காங்க, ஒரு 500 பேருக்கு மேல கொடுக்க போறாங்க. ஆக அத பின்னாடி பொறுமையாக இருந்து யார் யார்கிட்ட என்னென்ன இருக்கோ அவங்க வாங்கி. இது நான் மேடையில இருந்து கொடுப்பேன். ஆனா தயவு செய்து நான் கொடுக்கிற வரைக்கும் போட்டோ அது வரைக்கும் அமைதியா இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு குஷி, அவங்களுக்கு நல்லா. நீங்க நாங்க செய்யற உதவிகளும் பார்க்கணும். இங்க எத்தனை பேர் அண்ணாதிமுக என்ன கொடுக்கறாங்க பார்க்கலாம், அப்படி பாரு, பார்த்து கொடுங்க. அண்ணாதிமுக ஆளுங்க அதே தான் பண்ணும், திமுக ஆளுங்க அப்படியே பார்ப்போம், என்ன கொடுக்கறாங்க பார்ப்போமோ எல்லாத்தையும் பாருங்க. தயவுசெய்து என் மக்களுக்கு செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களை கையெடுத்து கும்புறேன். நான் கோவிக்க மாட்டேன். ஆனா என்னுடைய பணி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். 31 அடுத்த மாசம் 1 வரைக்கும் நான் போய்கிட்டு தான் இருக்கேன். ஆக என்னுடைய பயணம் தொடரும். நீங்களும் செஞ்சீங்கன்னா வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் சொல்லி இவ்வளவு நேரம் பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் சரி, வரவேற்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. அதே போல இவ்வளவு உதவிகளுக்கும் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்வுகள் தொடரும்.